Good morning, students. Now continue the lesson. Food security and nutrition. Last class discussed about the purchasing power. Now I discuss in this topic agriculture policy in India. இந்தியாவின் விவசாய கொள்கை. The new agriculture policy based on export of agriculture goods was announced by the central government in 2018. விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய கொள்கையை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி அனௌன்ஸ் பண்ணி திஸ் பாலிசி ஸ்டேட் த கவர்மெண்ட் has decided to remove export restriction on most organic and processed agriculture products. ஸோ இந்த கொள்கையானது பார்த்திங்கன்னா பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் பார்த்திங்கன்னா சில முடிவுகளை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஸோ மத்திய அரசெல்லாம் அனுப்பிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணுறாங்க எடுத்துகிறாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் அண்டு ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். தென் அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் மோஸ்ட்லி டிசைன் பை த கவர்மெண்ட் ஃபார் ரைசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் ரைசிங் த லெவல் ஆஃப் இன்கம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் within a definite time frame. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதாகும். ஸோ நம்மளுடைய அந்த பாலிசியில் கரண்ட்லி டிசைன்டு ரைசிங் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம விவசாய உற்பத்தியை அதிகரிக்கலாம். ஓகே, அனதர் ஒன் ஒரு ரைசிங் த லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார்மர்ஸ். எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் இன்கமும் அதிகரிக்கும். அப்போது அங்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தையும் நிலையானதாக மாற்ற முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. திஸ் பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் ஃபார் ஆல் அரவுண்ட் அண்டு காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இந்த கொள்கையானது பார்த்திங்கன்னா விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. ஸோ ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் இன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி. இந்திய விவசாய கொள்கையின் முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ த ரைசிங் ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ், உள்ளீடுகள் உற்பத்தி திறனை உயர்த்துதல். ஸோ அது என்னது ரைசிங் ப்ராடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அது ரைசிங் உயர்த்துவது. அப்படி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி டு இம்ப்ரூவ் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் இன்புட் த பர்ச்சேஸ் த லைக் ஹை லீட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் பாலிசி மூலமாக இம்ப்ரூவ் டு த ப்ராடக்டிவிட்டி அதிகமான அளவு உற்பத்தி திறனை அதிகரித்து உள்திறனை ஏற்படுத்துவது. அப்போது இன்புட் நம்ம என்ன கொடுக்கணும், இன்புட்டு. ஸோ இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும், இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். அப்போது இன்புட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரியான இன்புட் கொடுக்கணும், லைக் த ஹைலீட் வெரைட்டி ஆஃப் சீடு, ஹைலைட் வெரைட்டி ஆஃப் சீடு அதிக மகசூலை கிடைக்கக்கூடிய விதைகளை நம்ம என்ன பண்ணோம், இன்புட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த விதைகள் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான ஃபர்டிலைசர், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி
தென் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், நீர்ப்பாசன திட்டங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம இன்புட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரைசிங் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். த நெக்ஸ்ட், ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டார். ஒரு ஹெக்டாருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் டு இன்க்ரீஸ் பர் ஹெக்டார் வேல்யூ ஆடட் பை ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி. வேளாண்மை கொள்கையானது பொதுவாக வேளாண்மையின் உற்பத்தி திறனை உயர்த்துவதன் மூலமும் குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமாக உடல் ரீதியான உற்பத்தியை உயர்த்துவதை விட ஒரு ஹெக்டாருக்கு மதிப்பு கூட்டத்தை அதிகரிப்பதாகும். ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசியில் வந்து ஜென்ரல் அண்டு ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஹோல்டிங் ஆஃப் த பர்டிகுலர், தென் ப்ரொடக்டிங் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ், ஏழை விவசாயிகளின் நலனை பாதுகாத்தல். So agriculture policy propose to protect the interest of poor and marginal farmers. விவசாய கொள்கை வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, the product to the poor and marginal farmers. ஏழை விவசாயிகள் அவங்களுடைய நலனை பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால், இந்த அபாலிஷிங் த இன்டர்மீடியேட்டட் த்ரூ த லேண்ட் ரிஃபார்மர்ஸ், நில சீர்திருத்தங்கள் செய்வது. அவங்களுக்கான அந்த இன்டர்மீடியேட்டர் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. த்ரூ த லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எக்ஸ்பெண்டிங் த இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் டு புவர் ஃபார்மர்ஸ் எக்ஸெட்ரா. ஏழை விவசாயிகளுக்கு கடன் உதவி வழங்குதல். ஏழை விவசாயிகளுக்கு கடன் உதவி வழங்கி அவங்களுக்கான ஆதரவை வந்து விரிவுபடுத்துதல். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய அந்த நலன், அவங்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிசி ஆஃப் தி அக்ரிகல்ச்சர். தென் மாடரைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டார். விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் பாலிசி சப்போர்ட் include the introduction of modern technology in agriculture operation and application of improved agriculture input like hybrid variety seeds and fertilizer etc. ஸோ விவசாய பொருட்கள் வந்து அதிகரிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் இந்த ஏர்லி பீரியட் ஃபாலோ டு த இண்டியன் அக்ரிகல்ச்சர். ஸோ நவ் 1963 onwards they introduced the green revolution. At the time the replace to the traditional method of agriculture to the modern method of agriculture. நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தி, மெஷினரிஸை பயன்படுத்தி விவசாயத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி சீட், அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய விதைகள், தென் அந்த விதைகள் சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுக்காக ஃபெர்டிலைசரை வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடரைசிங் த அக்ரிகல்ச்சர் செக்டார். நெக்ஸ்ட், the next one, the environmental degradation. Agriculture policy of India has set another objective to check environmental degradation of natural base of Indian agriculture. ஸோ இந்திய விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அப்படி அந்த சுற்றுச்சூழல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அவர் என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சபிள் லேண்ட்
ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர், ஸோ அப்போ அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வந்து லேண்டில் வந்து டம்பாக போகுது. டோட்டலாக அந்த சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி வந்து டீக்ரடேஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ப்ராடக்ட் டு த என்விரான்மெண்ட். ஸோ அப்போது சுற்றுச்சூழல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்ரிகல்ச்சரும் வந்து டெவலப் ஆகும். ஸோ திஸ் த ஒன் ஆஃப் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த ரிமூவிங் த பார்கரேட்டிக் அப்ஸ்ட்ரக்ட்ஸ், அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். ஸோ த பாலிசி has set another objective, remove the bureaucratic obstacles on the farmers, cooperative society and self-help institution so that they can work independently. ஸோ எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஸோ த ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி விவசாயிகளுக்கென கடன் வழங்கும் சங்கங்கள் அமைத்து விவசாயத்திற்கு ஏற்படுகின்ற தடைகள் நீக்கி த செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டியூஷன் சுய உதவி நிறுவனங்கள் அது வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. ரிமைனிங் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ டு ஆல்.